மாணவிகளே, அலுவலக மேலாண்மை பாடம் 1ல் அலுவலகம் என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கட்டாயம் நீ மனப்பாடம் பண்ணி படிக்கணுமா. அந்த கொஸ்டின் இல்லாமல் உனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்ல மனப்பாடம் பண்ணிக்க. அலுவலக நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவம் அல்லது அலுவலகத்தின் முக்கியத்துவம்னு கேட்கலாம். ஓகே, இப்போ அலுவலகம்னா எழுத்துப்பணி நடைபெற இடம்னு சொல்லியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உனக்கு தகவல் மையம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நீ பாரு, நம்மளுடைய மொத்தத்தில் இதில் வந்து உனக்கு 8 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஏன் தகவல் மையம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு, ஒன்று குறித்த முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு சைக்கிளுக்கு அப்ளை பண்ணணும், ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆஃபீஸில் போய் கேட்டுக்கமா, தெரியலை, லாஸ்ட் டேட் தெரியாது, எதுவுமே எங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் வந்து அலுவலகத்தை தான் போய் கேட்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. எனவே இந்த அலுவலகம் வந்து தேவையான அனைத்து தகவல்களையும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் பல்வேறு வகைகளில் கலெக்ட் பண்ணி, அதாவது இப்போ பாரு, நம்ம ஸ்கூலில் எடுத்தோம்னா ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், லேப்டாப்பு, சைக்கிள், இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் ஃப்ரீ பஸ் பாஸ் இல்லையா, ஃப்ரீ புக்கு, இந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் படிவங்கள் வச்சுருப்பாங்க. நம்ம கொடுக்குற படிவங்கள் எல்லாம் நகல்கள் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஃபைல் வச்சுருப்பாங்க. ஓகே, இவ்வாறு அந்த அலுவலகமானது தகவல் மையம் என்பது தகவல்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஓர் இடம். அனைத்து விதமான அறிக்கைகள், விலைப்பட்டியல்கள், கடிதங்கள், என்னென்ன ஒப்பந்தம் உண்டோ அத்தனை தகவல்களையும் அவங்க சேகரித்து என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தேவைப்படும்போது கொடுப்பதற்காக பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. இதுதான் தகவல் மையம். எந்த தகவலையும் நம்ம உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மைய இடமாக அலுவலகம் காணப்படுகிறது. அடுத்து 2வது பாயிண்டில் நிறுவன இடத்திற்கான சான்றுன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். நிறுவன இடத்திற்கான சான்று. இப்போ பாரு, அந்த நிர்வாகம் பணியாற்றலை பொறுத்து தான் நமக்கு நிர்ணயிக்கப்படும் எந்த இடத்துல இருக்குதுன்னு. பாரு, இப்போது நம்ம ஸ்கூலில் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஆஃபீஸை ஹை செகண்டரி பிளாக்கில் கொண்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இருப்பிடம் சரியான உனக்கு ஒரு பொருத்தமான இடமா தெரியுமா? இருக்காது. ஏன்னா ப்ரைமரி, ஹைஸ்கூல், மிடில் ஸ்கூல்லாம் வந்து போடுறது மிகவும் சிரமம், ஒரு மைய இடமாக கருதப்படாது. எனவே அந்த பணியின் தன்மைக்கு ஏற்ப அந்த பல்வேறு துறைகளாக நிறுவனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த துறைகளை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்ப அந்த வணிகம் நடைபெறக்கூடிய அலுவலகத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மைய இடத்துல அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதான் என்னென்னா நிறுவன இடத்திற்கான சான்று. அப்போ இப்போ பாரு, புதுசாக வர்றவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆஃபீஸ்னு எழுதியிருக்கிறாங்க. அங்கே நடைபெறக்கூடிய மக்களுடைய பணியாளருடைய செயல்பாடுகளை வச்சே இது அலுவலகம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதுதான் நிறுவன இருப்பிடத்திற்கான சான்று. 3வதாக தகவல் தொடர்பின் ஊடகம். இந்த தகவல் தொடர்பின் ஊடகம் அப்படின்னு சொல்லும்போது தகவல்களை சேகரித்து வைக்கக்கூடிய மையமாக இருக்குது. இப்போ பாரு, நம்ம ஸ்கூல் எடுத்துட்டோன்னா ஹெச்எம், கரஸ்பாண்டன்ட், டயோசிசன் ஆஃபீஸ், டிஓஃபீஸ், சிஓஃபீஸ் இப்போ எல்லா மேல்நிலை அதிகாரங்களில் இருந்தும் பணியாளர்கள் குறித்து, இப்போ மாணவிகளை குறித்து அத்தனை தகவல்களையும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் சேகரித்து வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ உன்னுடைய தகவலை டிஓஃபீஸ், சிஓஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, எங்களுடைய தகவலை அனுப்புவாங்க, அங்கேருந்து தகவலை நமக்கு பரிமாறி தர்றாங்க. இதுதான் என்னென்னா ஊடகம், பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் நடைபெறக்கூடிய தகவல்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் துறை வாரியாக ஒரு குறிப்பிட்ட பணியின் தன்மையின் அடிப்படையில் ஒவ்வொரு அலுவலக தகவல் தொடர்புக்கு என்ன செய்யணும், கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஊடகமாக செயல்படுகிறது. அடுத்து 4வதாக பணி ஒருங்கிணைப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். பணி ஒருங்கிணைப்பு. இந்த ஒருங்கிணைப்பு என்பது நிறுவனத்தில் பல்வேறு துறைகள். இப்போ பாரு, ஸ்கூலில் நம்ம நிறைய டீச்சர்ஸ் இருக்கோம், நிறைய பிள்ளைங்கள் இருக்கோம். ஆனாலும் சாராட்டக்கஸ்ங்கிற ஒரு ஒன்னஸ் ஆஃப் த மைண்ட் நமக்குள்ளே இருக்கும். காரணம் அது
நமக்குள்ள ஒரு தன்னை அறியாமல் ஒரு ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை உணர்வு. இந்த ஒருங்கிணைப்பு அதே போல் தான் ஒரு வணிக நிறுவனத்துலேயும் பல கொள்முதல் துறை, விற்பனை துறை, கணக்கெழுத்து துறை இப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை துறைகளும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டாலும் அந்த துறை பணியாளர்களை நல் உறவுகளை உருவாக்கி பணியாளர்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பணியாளர்களுக்கிடையே நல்ல ஒரு உழைப்பை பெற்று உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு அலுவலகம் செயலாற்றுகிறது, பணியை ஒருங்கிணைக்கிறது. ஓகே. அடுத்து 5வதாக திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி அறிவிக்கும் மையம். திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி அறிவிக்கும் மையம். பாரு, ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யூனிஃபார்ம், மாத்திரை காரியம் எல்லாம் எங்கே தான் நிர்ணயிக்கப்படும்? அலுவலகம் தான். எனவே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது தான் கொள்கைகள் நடைமுறைகள்னு சொல்லுவோம். இந்த கொள்கைகளை உருவாக்கக்கூடியது அலுவலகத்தை சேர்ந்தது. அப்போ ஒவ்வொரு வணிக நிறுவனமும் குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோள்கள் எவ்வாறு அடையப்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டக்கூடிய அல்லது அந்த பல்வேறு திட்டங்களை வகுக்கக்கூடிய அல்லது திட்டத்திற்கு பிறப்பிடமாக அல்லது மையமாக விளங்கக்கூடிய ஒன்று அலுவலகமாக கருதப்படுகிறது. ஓகே. அடுத்த 6வது பாயிண்ட்டு, மேலாண்மை கட்டுப்பாட்டிற்கு துணை புரிதல். மேலாண்மை கட்டுப்பாட்டிற்கு துணை புரிதல். பாருமா, இப்போ பார்த்தேன்னா ஒரு நிர்வாகத்தில் பணியாளர்களுடைய திறன் எவ்வளோ இருக்குது, அதாவது குறிக்கோள் அடையணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த குறிக்கோள்களை பணியாளர்கள் எந்த அளவுக்கு எட்டியிருக்கிறாங்க அப்படின்னா நல்லா இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ஒரு உற்பத்தி துறை எடுத்துக்க 10 டன் உற்பத்தி பண்ணுங்கன்னு ஒரு நாளைக்கு இலக்கு குறிச்சிருக்கோம். இந்த 10 டன்னையும் அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அவங்க திறன்மையாக பணியாற்றிருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு பணியாளர்களும் சரியான முறையில் பணியாற்றிருக்காங்க. இப்போ இந்த செயல்திறனில் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பணியாளர் 10 டன் உற்பத்தி பண்ணணுங்கிறோம். இப்போ A to J வரை நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்க. இந்த 10 பணியாளர்களில் 3 பணியாளர்கள் சரியான முறையில் 10 டன்னு உற்பத்தி பண்ணலை. அப்போ இந்த 3 பணியாளர்கள் ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலைன்னா அவங்களுடைய குறைகளை நம்ம என்ன செய்ய முடியும், மற்ற பணியாளர்களோட ஒப்பிட்டு பார்த்து கண்டறிந்து கொள்கிறோம். இந்த குறைகளை நீக்கி அந்த 3 பணியாளர்களும் பிற பணியாளர்களே போல பணித்திறனை கரெக்டாக அவங்களுக்கு துல்லியமாக கற்றுக் கொடுத்து பணியை முடிக்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று தான் கட்டுப்பாடு. எனவே நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாடுகள் அல்லது கட்டுப்பாடுகளை செயல்திறனோடு ஒப்பிட்டு பார்த்து குறைகள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இந்த குறைகளில் கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் துல்லியமாக அந்த பணியினை செய்து முடிக்கவும் என்ன சொன்னால் அலுவலகம் துணை புரிகிறது. அடுத்ததாக தகவல்கள் கொள்ளடக்க மையம். தகவல்கள் கொள்ளடக்க மையம் கொடுத்துரும். இந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரு, இப்போ நம்மலாம் 2020 நீ படிக்கிற இல்லையா? இப்போ சப்போஸ் உன்னுடைய பாட்டியே இந்த ஸ்கூலில் படிச்சுருந்துருக்கலாம். கிட்டத்தட்ட 1980 to அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்க. இந்த பாட்டினுடைய விவரங்களை கூட நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி வந்து நீ நினச்சேன்னா கலெக்ட் பண்ண முடியும். எனவே அதே போல் தான் ஒவ்வொரு வணிக நிறுவனம் தங்களுடைய வணிக கணக்கேடுகள் மற்றும் கோப்புகள் ஆவணங்களை வச்சு கடந்த கால நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ள முடியும். எத்தனை துறைகள் இருந்து எத்தனை ஊழியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவையான தரவுகள்னு கொடுத்துருவோம். அந்த தரவுகள் என்பது தேவைப்படக்கூடிய செய்திகளை நமக்கு சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு கொள்ளடக்க மையம். அதாவது சேகரித்து வைத்து தேவைப்படும் பொழுது நமக்கு தரும். அதாவது முதல் பாயிண்டே நம்ம அதனால தான் படிச்சிருப்போம். அதை வந்து தகவல்களை சேமித்து வைக்கக்கூடிய ஓர் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் மையம்னு சொல்கிறோம். இந்த தகவல் மையம் குறிப்பிட்ட நேரத்தில் உரிய நேரத்தில் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடமாக செயல்படுவது தான் அலுவலகம். ஓகே. அடுத்து சேவை மையம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லும்போது சேவை புரிதல். இப்போ ஆஃபீஸில் போய் உனக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் சில பிள்ளைங்க சப்ளிமெண்ட்ரி எழுதணும் அப்படிங்கிறீங்க, அது எப்போ எழுதணும், அதுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும், ஏன்னா அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல் ஒவ்வொரு வணிக நிறுவனத்தில் என்ன செய்யணும், பல வகையான கோப்புகள் இல்லையா, லெட்டர்ஸ் வந்திருக்காங்க எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா டைப் பண்ணி அதை கரெக்டாக நம்மளுடைய ஆதார ஆவணங்களோடு நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் தேவைப்படும் பொழுது அந்த ஒவ்வொரு பணியாளருக்கோ நிறுவனங்களுக்கோ அல்லது பல்வேறு துறைகளுக்கோ அவை வழங்கப்பட்டு அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு சேவை மையமாக ஒரு அலுவலகம் பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேவை மையம் அதாவது என்ன சொன்னால் ஆதாரங்களை வழங்குவதால். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீ இப்போ வெளியில் படித்து முடிச்சுட்டு போயிட்டா நீ தமிழ் வழி கல்வி பயின்றான்னு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்லி எதுக்காலும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கேட்டோன்னா உனக்கு கொடுப்பாங்க. புரியுதா? அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வர இதே மாதிரி ஒவ்வொரு தகவல்களையும் குறித்து அவங்க பதிஞ்சு வச்சுருக்கனால அந்த தகவல்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக என்னதுன்னா தேவைப்படக்கூடிய நேரத்தில் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அலுவலகம் செயல்படுகிறது. எனவே அலுவலகத்தினுடைய பணிகள் மொத்தம் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா 7. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தகவல் மையம், நிறுவன இருப்பிடத்திற்கான சான்று, தகவல் தொடர்பின் ஊடகம், பணி ஒருங்கிணைப்பு, திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி அறிவிக்கும் மையம், மேலாண்மை கட்டுப்பாட்டிற்கு துணை புரிதல், தகவல் கொள்ளடக்க மையம், சேவை மையம் என அழைக்கப்படுகிறது. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாணவிகளை மனப்பாடம் பண்ணிடு. உன்னுடைய கைடை பார்த்து படிக்கிறது ரொம்ப லகுவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.